கேட்கின்றது. தேவாலயத்தில் நுழைகையிலே ஆனந்தம் பிறக்கின்றது. விண்ணகத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகுக, மண்ணகத்தில் மாந்தருக்கு அமைதியும் ஆகுக. வாழ்த்துக்கள் பாடுக. விண்ணகத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகுக, மண்ணகத்தில் மாந்தருக்கு அமைதியும் ஆகுக. ஆலயத்தின் வாசலிலே தாளங்கள் கேட்கின்றது. தேவாலயத்தில் நுழைகையிலே ஆனந்தம் பிறக்கின்றது. ஆலயத்தின் வாசலிலே தாளங்கள் கேட்கின்றது. தேவாலயத்தில் நுழைகையிலே ஆனந்தம் பிறக்கின்றது. தேவா உன்னாலயம் வந்தோ, திருப்பாதம் வணங்கியே நின்றோ. தேவா உன்னாலயம் வந்தோ, திருப்பாதம் வணங்கியே நின்றோ. ஆலயத்தின் வாசலிலே தாளங்கள் கேட்கின்றது. தேவாலயத்தில் நுழைகையிலே ஆனந்தம் பிறக்கின்றது. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankandi, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு இந்த காலை திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் இந்த ஆலயத்திலே குழுமியிருக்கின்றோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம். 2 நிகழ்வுகள், அந்த 2 நிகழ்வுகளிலும் ஆணிவேராக இருப்பது அவர்கள் இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே நாமும் தொடர்ந்து வளரவும் வாழவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டிக் கொள்ளுவோம். அதோடு இன்று திரு அவை
புனித மரிய கொரற்றியின் நினைவை நினைவுபடுத்தி அவருடைய விழா என்று. இளம் வயதில் மறைசாட்சியாக இயேசுவிற்காக மரித்தவள், இறைவன் மீதும் அன்னையின் மீதும் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவள். ஆகவே தான் இளம் வயதிலேயே மறைசாட்சியாக மரித்தவள் இந்த புனிதை. அவளுடைய பரிந்துரையாலும் ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையாலும் நாம் இறைவன் மீது வைத்த நம்பிக்கையில் வளர தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். திருப்பலியை தூய உள்ளத்தோடு இறைவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையின் காரணரும் கற்பை விரும்புகின்றவருமானவரே, உம் அடியார் புனித மரிய கொரற்றி இளம் வயதிலேயே மறைசாட்சி முடிபெற அருள் புரிந்தீரே. தமது கற்பை காக்க போராடிய அந்த புனிதருக்கு நீர் வெற்றி வாகை சூட்டியது போல உம் கட்டளைகளை கடைபிடிப்பதில் நாங்கள் நிலைத்து நிற்க அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரவேலை நயமாக கவர்ந்திருப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள், என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு நான் ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145
பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். 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 நாள்தோறும் உம்மை போற்றவே, உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வே. ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். 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 எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண்
நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டுக்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகிப் போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி, பத்திரிகைகள், இணையதளம் இவற்றிலெல்லாம் நாம் தினமும் காணுகின்ற அல்லது கேட்கின்ற மனதை உருக்குகின்ற ஒரு செய்தி. அதிலும் குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக கேட்கின்ற ஒரு செய்தி, பாலியல் வன்கொடுமை. மூன்று வயது சிறுமி முதல் 70 வயது பாட்டி வரை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றோம், தினசரி பத்திரிகைகளை படிக்கின்றோம். பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாவதை காவல்துறையும் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இன்னும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இதுதான் நாம் வாழுகின்ற இந்த சமுதாயம். இப்படிப்பட்ட நேரத்தில் இன்று நாம் கற்பை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்து இளம் வயதிலேயே வேத சாட்சியாக மரித்த வெண்ணிற லீலி புனித மரிய கொரற்றியை பற்றி ஒரு சிலவற்றை நாம் தெரிந்து கொண்டால் அது நல்லதாக இருக்கும். குறிப்பாக இந்த புனிதையை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். கணினி, இணையதளம், அலைபேசி என நவீன ஊடகங்களில் தங்களை இழந்து கொண்டிருக்கின்ற இக்கால இளம் தலைமுறையினருக்கும் இது மிகவும் பயனுள்ளதாகவும் பாடமாகவும் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த புனிதை உலகமெங்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளானோர், இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் ஏழையர் புனிதத்தன்மைக்கு பாதுகாவலியாக இருக்கின்றாள் இந்த புனிதை, புனித மரிய கொரற்றி. மிகவும் இளம் வயதிலேயே, அதாவது 11 வயது 8
8 மாதங்களிலேயே தன் புனித தன்மையை காத்து கொள்ளும் பொருட்டு போராடி உயிர் நீத்தவள் இந்த புனிதை. இந்த புனிதனுடைய பிறப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள். 1890ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் நாள் இத்தாலி நாட்டில் ஏட்ரியாட்டிக் கடலுக்கு அருகில் இருக்கின்ற கொரினால்டோ என்ற ஒரு மலை கிராமத்தில் பிறந்தவள் இந்த புனிதை. இந்த புனிதையினுடைய தந்தை லூயிஜி, தாய் அசுந்தா. இவர்களுடைய மகள்தான் இந்த புனித மரிய கொரற்றி. ஏழை குடும்பம், விவசாயம் செய்து பிழைக்கின்ற குடும்பம். இவளுடைய தாய் ஒரு அனாதை, அருட்சகோதரிகளின் பாதுகாப்பிலே வளர்ந்தவள். இவருடைய தந்தை இராணுவத்திலே பணிபுரிந்தவர். ஆகவே கடவுள் பக்தியில் மிக சிறந்த ஒரு குடும்பமாக, ஏழை குடும்பமாக இந்த குடும்பம் இருந்தது. இவருடைய குடும்பத்தில் பிறந்த இந்த மரிய கொரற்றி பிறந்த மறுநாளே இவருடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற புனித பிரான்சிஸ் சேவியருடைய ஆலயத்தில் திருமுழுக்கு பெற்று புனித தெரசா, மரிய தெரசா கொரற்றி என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இவர்களுடைய குடும்பம் ஏழை குடும்பம், ஆனால் கடவுள் மீது பக்தி நிறைந்த குடும்பம். ஆகவே இவர்கள் வாழ்ந்த இடத்தில் இருந்த மற்ற எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு முன் மாதிரியான குடும்பமாக இந்த குடும்பம் இருந்தது. இன்று நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கின்றது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். விவசாயமே செய்து வந்த இவர்கள் போதிய வருமானம் இல்லாததால் மிகவும் கஷ்டப்பட்டது இந்த குடும்பம். ஆகவே இவருடைய தந்தை இவருடைய நண்பரோடு சேர்ந்து கொண்டு இவர் வசித்த ஊரிலிருந்து உரோமைக்கு சென்றால் அங்கு நன்றாக பிழைக்கலாம், நமக்கு போதிய வருமானம் கிடைக்கும் என்று நினைத்து தன்னுடைய மனைவியோடு கலந்து பேசி உரோமைக்கு பயணமாகின்றார்கள். அங்கு மாசலேனி பிரபு என்ற ஒருவருடைய பண்ணை வீட்டில் இவர்கள் அதே விவசாய தொழிலை மேற்கொள்கின்றார்கள். நாட்கள் உருண்டோடுகின்றன. சில வருடங்களுக்கு பிறகு இவருடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகின்றார். இன்னும் அதிகமாக இந்த குடும்பம் கஷ்டப்படுகின்றது. அப்பொழுது இவர்களுடைய வீட்டிற்கு அருகிலேயே இவர்கள் தங்கியிருந்த அந்த மாசலேனி பிரபு இன்னொரு குடும்பத்தையும் அங்கு கொண்டு வந்து தன்னுடைய பண்ணைக்கு வேலைக்கு அமர்த்துகின்றார். அவர்கள் யார் என்றால் ஜியோவானி செர்னெல்லி, அவருடைய மகன்தான் அலெக்சாண்டர். இவர்களும் அந்த பண்ணையிலே வேலை செய்கின்றார்கள். ஆனால் இவர்களுடைய மரிய கொரற்றினுடைய குடும்பத்திற்கு நேர் எதிர்மாறான குடும்பம் இந்த அலெக்சாண்டருடைய குடும்பம். கடவுள் பக்தியே கிடையாது. எல்லா தீய பண்புகளும் இந்த அலெக்சாண்டரிடம் இருந்தது. நாட்கள் உருண்டோடுகின்றன. 11 வயது மரிய கொரற்றி புதுநன்மை பெற வேண்டும் என்று விரும்புகின்றாள். பங்கு தந்தையிடம் செல்லுகின்றார்கள்.
சிறு வயது, புதுநன்மை கொடுக்க முடியாதே, என்ன செய்வது என்று இருந்த பொழுதும் இந்த மரிய குறற்றியிடம் சில கேள்விகளை எல்லாம் கேட்கின்றார். அவள் அனைத்திற்கும் அருமையான பதில் கொடுக்கின்றார். ஆகவே இவளுக்கு புதுநன்மை கொடுக்கலாம் என்று அவர் முடிவு செய்து தேதியும் குறிக்கின்றார்கள். இன்று இந்த காலத்தில் அப்படியே சிறிது கொஞ்ச நேரம் பாருங்கள். முதல் திருவிருந்து என்பது நம்முடைய குடும்பங்களில் ஒரு ஆடம்பர விழாவாக மாறிவிட்டது. நிறைய வெளி ஏற்பாடுகளை செய்கின்றோம். ஆனால் அன்று இந்த புனிதை மரிய குறற்றி என்ன செய்தால் தெரியுமா? புதுநன்மை வாங்குவதற்கு முன்பாக நான் தூயவளாக இருக்க வேண்டும், எந்தவித தவறுகளும் நான் செய்யக்கூடாது என்று இவள் என்ன செய்தாலாம்? புதுநன்மை பெறுவதற்கு முதல் நாள் எல்லோரிடமும், அந்த கிராமத்தில் இருக்கின்ற எல்லோரிடமும் சென்று மன்னிப்பு வேண்டினாலாம். நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று. அதே போன்று இந்த அலெக்சாண்டரிடமும் அவள் சென்று நான் தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று கூறினாளாம். புதுநன்மை திருப்பலியில் அந்த புதுநன்மை திருப்பலி நிறைவேற்றிய ஜெரோம் என்ற குருவானவர் ஆற்றிய மறையுரை இவரை வெகுவாக பாதித்தது. அவர் அந்த மறையுரையில் கூறினாராம், சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பாவமும் தம்மை சிலுவையில் அறைவதைப் போன்ற வேதனையை இயேசுவுக்கு ஏற்படுத்தும். எனவே பாவம் செய்வதை விட இறப்பதே மேல். நான் மீண்டும் சொல்லுகின்றேன், பாவம் செய்வதை விட இறப்பதே மேல் என்ற ஆணித்தரமாக இந்த குருவானவர் மறையுரையாற்றினார். இந்த வார்த்தை மரிய குறற்றியின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. ஆகவே அவள் என்ன செய்தால், எக்காலத்திலும் என்னுடைய சிந்தனை, சொல், செயல்களால் இயேசுவுக்கும் அன்னை மரிக்கும் வருத்தம் ஏற்படுத்தும் விதத்தில் நான் என்றுமே நடந்து கொள்ள மாட்டேன் என உறுதி எடுத்து கொண்டார். இந்த நேரத்தில்தான் அவள் புதுநன்மை பெற்று ஒவ்வொரு நாளும் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தாள். நாட்கள் நகர்கின்றன. ஒரு நாள் இவளுடைய தாய் மற்றும் இந்த புனிதனுடைய உடன்பிறப்புக்கள் பண்ணைக்கு வேலைக்கு செல்லுகின்றார்கள். மரிய குறற்றி மட்டும் வீட்டிலே தனியாக இருக்கின்றாள். அப்பொழுது இந்த இளைஞன் அலெக்சாண்டர் அவர்களுடைய வீட்டிற்கு பக்கத்திலே இருந்தவன் இவரிடம் தவறாக நடக்க முயலுகின்றான். அவள் தடுக்கின்றாள், நான் என்னுடைய தாயிடம் சொல்லிவிடுவேன் என்று. அவன் மீண்டும் பயமுறுத்துகின்றான், நீ அப்படி சொன்னால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று. ஆனால் 1902 ஜூலை மாதம் 5ஆம் தேதி வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் மரிய குறற்றி மட்டும்தான் இருக்கின்றாள். 11 வயதுதான். இந்த அலெக்சாண்டர் அவளை தன்னுடைய ஆசைக்கு இணங்க வற்புறுத்துகின்றான். ஆனால் அவள் மறுத்து விடுகின்றாள். வாழ்வா சாவா, மோட்சமா நரகமா, கடவுளா சாத்தானா, உயிர்ப்பா பாவமா, ஏதேனும் ஒன்றை அவள் முடிவு செய்ய வேண்டும். அவள் கடவுளை முடிவு செய்கின்றாள். அதனுடைய விளைவு அவருடைய உள்ளத்திலே, அவருடைய உடலில் 14 முறை இந்த அலெக்சாண்டர் கத்தியால் குத்துகின்றான்.
பிறகு அவன் மனம் மாறி ஒரு முறை சொன்ன பொழுது, ஒரு பச்சை மரத்தில் கத்தியால் குத்தினால் எப்படி குத்தினேமோ அதுபோன்று நான் மரிய குறற்றியை குத்தினேன் என்று அவன் சொன்னானாம். தடுத்தால் புனிதை சரமாரியாக குத்துக்கள் விழுந்தன. கழுத்து, இதயம், நுரையீரல், மார்பு, வயிற்றுப்பகுதி என 14 இடங்களில் ஆழமாக கத்தி குத்து விழுந்தது. இந்த வெண்ணிற லீலி புனித மரிய குறற்றி இரத்த வெள்ளத்திலே மிதந்தாள். குத்திவிட்டு இந்த அலெக்சாண்டர் ஓடி தன்னுடைய வீட்டிலே மறைந்து கொண்டான். இந்த செய்தி எல்லா இடங்களிலும் உடனே பரவியது. காவல்துறை வந்து அவனை சிறைபிடிக்கின்றார்கள். புனித மரிய குறற்றியை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுகின்றார்கள். மருத்துவர்கள் அவளுக்கு சிகிச்சை அளிக்கின்றார்கள். குருவானவர் அழைக்கப்படுகின்றார். அவளுக்கு நற்கருணை வழங்கும் பொழுது அந்த குருவானவர் இயேசு சிலுவையில் தன்னுடைய எதிரிகளை, துரோகிகளை மன்னித்ததை பற்றி அவர் கூறுகின்றார். உடனே இவளும் சொல்லுகின்றாள், நானும் மன்னிக்கின்றேன், நானும் என்னை குத்திய அலெக்சாண்டரை மன்னிக்கின்றேன். என்றாவது ஒரு நாள் அவனும் என்னோடு மோட்சத்தில் பங்கு பெற ஆசைப்படுகின்றேன் என்று அந்த குருவானவரிடம் அவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியிலும் இந்த புனிதை கூறினார். 1902ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் நாள் இந்த புனிதை மண்ணிலிருந்து விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். இந்த புனிதையை குத்திய இந்த அலெக்சாண்டர் 27 ஆண்டுகள் சிறைவாசகம். ஆரம்பத்தில் அவன் மனம் மாறவில்லை. பிறகு ஒரு நாள் இவன் சிறையில் இருந்த பொழுது ஒரு நாள் இரவு இவனை கனவு காண்கின்றான். அந்த கனவில் இவன் இருந்த அந்த சிறை அறை முழுவதும் லில்லி பூக்களால், வெள்ளை நிற லீலி மலர்களால் முழுவதும் சூழ்ந்திருக்கின்றது. அங்கு ஒரு இளம் வயது பெண் தோன்றுகின்றாள். அவள் ஒவ்வொரு லில்லி மலராக எடுத்து 14 லில்லி மலர்களை இந்த அலெக்சாண்டருக்கு கொடுத்தாளாம். இப்படி ஒரு கனவு 14 முறை குத்தியதால் 14 லீலி மலர்களை அவனுக்கு கொடுத்தாள் என்று இவருடைய வாழ்க்கை வரலாறிலே நாம் வாசிக்கலாம். பிறகு மறுநாள் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறுகின்றான். முதலிலே குருவானவரை பார்க்க மறுத்த இவன் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு குருவானவரை பார்க்க விழைகின்றான். குருவானவரும் அவனுக்கு வந்து அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கின்றார். இறந்து 48 ஆண்டுகளுக்கு பின்னர், யார்? புனித மரிய குறற்றி இறந்து 48 ஆண்டுகளுக்கு பின்னர், அதாவது 1950ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி இந்த இளம் பெண்ணிற்கு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் புனித பட்டம் வழங்குகின்றார். இந்த இளம் வயது பெண்ணிற்கு புனிதர் பட்டம் வழங்கிய பொழுது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் இவளுடைய தாய்க்கு கிடைத்தது. 84 வயதான இந்த புனிதையினுடைய தாய் அசுந்தா தன்னுடைய மகள் புனித நிலைக்கு உயர்ந்ததை அந்த திருப்பலியிலே அவளும் கலந்து கொண்டார். அது மட்டுமல்ல, இந்த யார் இந்த புனிதையை குத்தி
இந்த புனிதை இப்படிப்பட்ட ஒரு வேத சாட்சியார் நிலைக்கு உயர்த்தினானோ அந்த அலெக்சாண்டரும், அவனுக்கு அப்பொழுது வயது 68, அந்த அலெக்சாண்டரும் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டான். ஆகவே மரிய குறற்றி இறந்த ஜூலை 6ஆம் நாள், அதாவது இன்று, ஒவ்வொரு வருடமும் அவருடைய விழா கொண்டாடப்படுகின்றது. பிறகு இந்த அலெக்சாண்டர் என்ன செய்தான்? மனம் மாறி கப்புச்சின் சபையில் பொது நிலையினராக சேர்ந்து அங்கு எல்லா வேலைகளையும் செய்து அவர்கள் நடத்துகின்ற அந்த குழந்தைகள் இல்லத்திலே அனைத்து குழந்தைகளும் இவனை அங்கிள், மாமா என்று பாசத்தோடு அழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக மாறுகின்றான். புனிதராக மாறும் அளவுக்கு இப்படி ஒரு மாற்றத்தை குற்றம் செய்த ஒரு மனிதன் பெற முடியுமா? முடியும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு, அதாவது இந்த புனித மரிய குறற்றுடைய வாழ்வு நமக்கு எடுத்து கூறுகின்றது. எப்படிப்பட்ட குற்றங்கள் செய்தாலும் மன்னிப்பு உண்டு. உண்மையிலேயே மனம் மாறுகின்ற பொழுது மன்னிப்பு உண்டு என்பதைத்தான் இந்த புனித மரிய குறற்றியின் வாழ்வும், அவளை கத்தியால் குத்தி கொன்ற இந்த அலெக்சாண்டருடைய வாழ்வும் நமக்கு பாடமாக அமைகின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதை மரிய குறற்றியிடம் வேண்டுவோம். எத்தனையோ இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்று தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் பாதுகாவலியாக இந்த புனிதை இருக்கின்றாள். இவள் தொடர்ந்து அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும். அது இறைவனால் நிச்சயம் முடியும். அதற்காக நாம் மன்றாடுவோம். இந்த புனிதையிடமும் மன்றாடுவோம். நம்முடைய ஆரோக்கிய தாயிடமும் மன்றாடுவோம். ஏனென்றால் இந்த ஆரோக்கிய தாயின் மீது நம்பிக்கை வைத்து நாம் இந்த ஆலயத்திலே குழுமி இருக்கின்றோம். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆகவே நம்பிக்கையோடு ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையாலும், இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித மரிய குறற்றையின் பரிந்துரையாலும் எல்லா வரங்களும் இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டுமென்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். படியிட வருகின்றோ, எம்மை படியென தருகின்றோ. படியிட வருகின்றோ, எம்மை படியென தருகின்றோ. சிந்தனை சொல் செயல் உனக்காக, சிந்தின வியர்வையும் உனக்காக, மகிழ்வுடன் தருகின்றோ. பலியிட வருகின்றோ, எமை பலியிட தருகின்றோ. பலியிட வருகின்றோ, எமை பலியிட தருகின்றோ. நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மரிய குறற்றி என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம்.
அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பு அளித்தது போல இந்த காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித மரிய கொரற்றி உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உம்முடைய வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இந்த மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகன் ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வம் நீ இன்றி வேறேது சொந்தம், ஆயிரம் மனிதரில் என்னை தேடினாய், அன்பென்னும் சிறகினுள் என்னை மூடினாய். ஆயிரம் மனிதரில் என்னை தேடினாய், அன்பென்னும் சிறகினுள் என்னை மூடினாய். காத்திட இந்த
மன்றாடுவோமாக. இறைவா, மரிய குரற்றி என்னும் புனிதையை கன்னிமை மறைசாட்சியும் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினேரே. இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகம் ஆட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையில் இறைவன் தாமே இந்த பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பால்கார சிறுவனின் பால்குடத்தை பொங்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க செய்வாராக. ஆமென். எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்க செய்வாராக. ஆமென். போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. ஆமென். எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch you and heal you through the powerful intercession of our beloved Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோ, அவள் சேயின் வழிதான் மோட்சம் நம் இயேசுவை தொழுது